கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, இந்த தேர் திருவிழாவில் எத்தனை பேர் பங்கேற்றிருந்தாங்க? விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, புண்ணிய ஸ்தலமாகவும் முக்தி தலமாகவும் விளங்கக்கூடிய கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருக்கின்ற இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா இன்று மாசி மகத்திற்கான அந்த தேர் உற்சவ விழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த விழாவானது 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில கடந்த 3ஆம் தேதி மாசி மகத்துக்கான தேரோட்ட விழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பிரகாரம், கொடிமரம், தீர்த்தம், கோபுரம், நந்தி என 5 இருப்பதுதான் இந்த கோயிலினுடைய தனி சிறப்பாகும். அந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல அப்பர், சுந்தரர், சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகளார் போன்ற எல்லாம் பாடல் பெற்ற இந்த தலத்துல முக்கிய விழாவான இந்த மாசிமக திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி நேற்று இந்த கோயிலினுடைய கட்டிட விபஸ்து முனீஸ்வரருக்கு சிவபெருமான் காட்சியளித்த அந்த திருவிழாவானது நடைபெற்றது. 9வது நாளான இன்று விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானை, விருதகிரீஸ்வரர் உடனுரை, பாலாம்பிகை மற்றும் விருதாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என பஞ்ச மூர்த்திகள் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தற்போது முக்கிய வீதிகளின் வழியாக இந்த தேரானது வலம் கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். சுமார் இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயத்தினுடைய இந்த தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றதற்காக கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிவனடியார்கள், பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகமுத்து.